திரையுலகில் 50 ஆண்டுகள் சிறப்பாக இசையமைத்து சாதனை படைத்த இளையராஜாவுக்கு தமிழக அரசு சார்பில் சென்னையில் பாராட்டு விழா நடைபெற்றது. சிம்பொனியில் சிகரம் தொட்ட தமிழன் இசைஞானி இளையராஜா பொன்விழா ஆண்டு என்ற தலைப்பில் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற விழாவில் இளையராஜாவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நினைவு பரிசை வழங்கி கௌரவித்தார். கோடிக்கணக்கான தமிழர்களுக்கு உலக மேடையில் பெருமை சேர்த்தவரை ஒட்டுமொத்த தமிழர்கள் சார்பாக இந்த மேடையில் தமிழ்நாடு அரசு கௌரவிக்கிறது. இது ஒரு பெரும் கலைஞரை நம் அன்புகளை காணிக்கையாக்கும் தருணம். ஹார்மோனிய பெட்டியில் இந்த இசை ராஜாவின் கைகள் நிகழ்த்தும் மாயம் கணக்கில் கொள்ள முடியாத அதிசயம். விழாவில் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நடிகர்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் இளையராஜா இசையமைத்த திரைப்படங்களில் இடம்பெற்றுள்ள பாடல்களை இசைக்கலைஞர்கள் பாடினார்கள். இசையமைப்பாளர் இளையராஜாவிற்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். இளையராஜா கலைத்தாய்க்கு மட்டுமல்லாமல் தமிழ் தாய்க்கும் சொந்தமானவர் என தெரிவித்தார். சங்க தமிழுக்கு இளையராஜா இசையமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்த முதலமைச்சர் ஆண்டுதோறும் இசையமைப்பாளர் இளையராஜாவின் பெயரில் விருது வழங்கும் விழா நடைபெறும் என்ற அறிவிப்பையும் மேடையில் வெளியிட்டார். மேலும் உலகம் முழுவதிலும் உள்ள இளையராஜா ரசிகர்கள் சார்பாக அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். பாராட்டும் புகழும் ராஜா அவர்களுக்கு புதுசா கிடையாது. நிச்சயமா சொல்றேன், இசைஞானி அவர்களை பாராட்டுறதுல நாம தான் பெருமை அடைகிறோம். இசைஞானி இளையராஜா அவர்கள் தனது திரையுலக பயணத்தை தொடங்கி 50 ஆண்டுகள் ஆகுது. இன்னும் சொல்லணும்னா நம்முடைய இதயங்களை ஆள தொடங்கி அரை நூற்றாண்டு காலமாகுது. இந்த அரை நூற்றாண்டு காலத்துல ராஜாவோட பாடல்களை முணுமுணுக்காத உதடுகளே தமிழ்நாட்டில் இருக்க முடியாது. ராஜாவோட பாடல்களை மனதில் ஏற்றி தங்களுடைய இன்ப துன்பங்களை பொருத்தி பார்க்காத மனிதர்களே இருக்க முடியாது. இளையராஜா அவர்களின் இசை தாயாக தாளாட்டுகிறது, காதலின் உணர்வுகளை போற்றுகிறது, வெற்றி பயணத்துக்கு ஊக்கமளிக்கிறது, வழிகளை ஆற்றுகிறது. உண்மையில சொல்லணும்னா இவர் இளையராஜா மட்டுமல்ல, இணையற்ற ராஜா. நமது இளையராஜாவின் சாதனைகளுக்கு எந்த மகுடம் சூட்டினாலும் அது சாதாரணம்தான். அப்படிப்பட்ட மேதைக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட வேண்டும் என்ற ஆவலை இந்த மேடையில் நின்று உங்கள் அனைவரின் சார்பில் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல உலகெங்கும் இருக்கக்கூடிய ராஜாவுடைய ரசிகர்கள் சார்பில் இந்த விழாவிலே நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இளையராஜாவும் தானும் ஸ்டுடியோவில் மது அருந்தி மகிழ்ந்த பழைய நினைவுகளை நடிகர் ரஜினிகாந்த் மேடையில் பகிர்ந்து கொண்ட நிலையில் பார்வையாளர்கள் பெரும் ஆரவாரம் செய்தனர். ஒரு சூப்பர் ஸ்டார் பேசுறாரு. அவர் என்கிட்ட 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி நம்ம பண்ணதெல்லாம் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னாரு. நம்ம பண்ணதெல்லாம் நீங்கள் எப்படி இங்கேருந்து மாறினீங்க, இந்த பெல் பாட்டம் போட்டுட்டு தொப்புளுக்கு மேலே பெல்ட்டு போட்டு கட்டிட்டு நல்ல கிராப் போட்டுட்டு அதில் கையில் பட்டையாக ஒரு வாட்ச் போட்டுட்டு பண்ணிட்டு ஒரு அரபா சொல்லவா சொல்லிடவா, மகேந்திரனும் நீங்களும் நானும் உட்காந்து குடித்தோம். ஸ்டுடியோவில் சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு, என்கிட்ட சொல்கிறாரு, குடித்தோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்புறம் இல்லை நீங்கள் அவர் அரை பாட்டில் பீரை குடிச்சிட்டு ஆட்டம் இருக்கு பாருங்க அப்படின்னாரு. அதை சொல்ல போகிறேன்னு நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. விஜிபியில் நம்ம ஜானி கம்போசிங் நான் அங்கே ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன், அங்கேயே தங்கியிருந்தேன். இவரு மகேந்திர சார் வந்தாங்க. இது பண்ணிவிட்டு ஈவினிங் நைட்டு நானும் மகேந்திர சார்
ட்ரிங்க்ஸ் எடுத்தோம். இவர்கிட்ட கேட்டோம், சுவாமி சார் என்ன பீர் ½ பாட்டில் பீர் அடிச்சுட்டு இவர் போட்ட ஆட்டம் இருக்க. ஐயோ 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 3 மணி நைட் வரைக்கும். மகேந்திரன் அப்போ சொல்கிறார், ராஜா இந்த சாங் இது சும்மா இருங்க சார் அப்படின்னு சொல்லி ஊரில் கிசு கிசு எல்லாம் கேட்குறாரு. மெயினாக ஹீரோயின்ஸுங்க பற்றி. அண்ணா பெரிய லவ் அதான் இந்த பாட்டெல்லாம். சொல்லுங்க சார். அப்படி இருந்தவர் இன்னும் நிறைய இருக்கு. இன்னொரு வாட்டி நான் வச்சுக்கிறேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும். ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.